ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அவரைக்காவை நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதுலேயே நாம் முட்டை ஆட் பண்ணி இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே கிடைக்கிற காய்கறிகளை அந்தந்த சீசனில் நிறைய சமைச்சு சாப்பிட்றணும். கிடைக்காத காய்கறிகளை தேடி சமைக்கிறதோட இந்த மாதிரி கிடைக்கிற காய்கறிகளை டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தா பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானல் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளியும் கொட்டி நல்லா வதக்கிப்போம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த அவரைக்காவையும் கொட்டி நல்லா வதக்கிப்போம். இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு, இவ்வளவே தான். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடும். அவரைக்காய் வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி இறக்கணுன்னா சூப்பரான அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க, வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.